பவன் கல்யாண் மூலம் விஜயிடம் பேசுகிறதா பாஜக? ஆந்திரா பாணியில் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க திட்டமா அப்படின்னு தான் முதல் கேள்வி. இதுக்கு அன்புமணி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? குறைந்தது 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுக தலைமையிலான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். கூட்டணி வந்து முழுமையடைஞ்சிச்சா இல்லைனா இன்னும் யாராவது இன்னும் சில கட்சிகள் சேர இருக்கின்றார்கள். அதில் எங்கள் கூட்டணியின் தலைவர் அவர்கள் அறிவிப்பார். என்னென்ன கட்சி அதை இன்னும் அறிவிப்பாங்க. அவர் இல்லை, எனக்கு திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்த பிறகு ஒரு பெரிய கேள்வி முன்னெடுத்துச்சு. நீங்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு கொள்கை கூட்டணியை உருவாக்கியிருக்கீங்க. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், இஸ்லாமிய கட்சிகள்னு ஒரு பெரிய கொள்கை கூட்டணியை உருவாக்கியிருக்கீங்க. கொள்கை கூட்டணின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. கடைசி நேரத்தில் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அது எப்படி கொள்கை கூட்டணி ஆகும்? தேமுதிகவோட கொள்கை என்ன அப்படின்னு தேமுதிகவினுடைய அரசியல் செயல்பாடுகள், அவங்க ஆதரித்த கட்சிகள்னு பார்க்குற போது அது ஒரு சற்றேறக்குரிய தேர்தல் உடன்பாடு. 2026 தேர்தலில் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு, அந்த கட்சிக்கு மக்களவையில், மாநிலங்களவையில், சட்டப்பேரவையில் உறுப்பினர்களை இடம்பெற செய்வதற்கு திமுக அவங்க அங்கம் வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்லப்பட்டது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தேமுதிக மட்டும்தான் ஒரே நேரத்தில் பாஜக கூட்டணியிலையும் காங்கிரஸ் கூட்டணியிலையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நினச்சோம். ஆனால் தாவேகா காங்கிரசுடன் பேசிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கடந்த 3 மாதங்களாக வெறும் வதந்திகள், ஊகங்கள் திரும்ப சொல்லப்பட்டு காங்கிரஸ் இறுதியாக திமுக சேர்ந்துட்டாங்க. இப்போ பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறது அப்படின்னா தேமுதிகவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஒரே நேரத்தில் பாஜகவுடனும் காங்கிரசுடனும் பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கான வல்லமையை பெற்றிருக்கிறது. ஆக்சுவலி தாவேகாவின் சார்பாக இந்த வதந்தி உண்மையிலே இது வதந்தி. இந்த வதந்திகளை பரப்புகிறவர்களுடைய நோக்கம்ங்கிறது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி முறிந்த பிறகு தாவேகாவோடு எந்த கூட்டணி கட்சியும் அலையன்ஸுக்கு வரல, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறோம்னு சொன்ன பிறகும், ஒரு புதிய கட்சி பெரிய வரவேற்பு இருக்குன்னு சொன்ன பிறகும், தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு முழக்கங்களை எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் தொடங்கி காங்கிரஸ் வரை யாருமே தாவேகாவை அணுகலை. இது தாவேகாவுக்கு பெர்செப்ஷன் வாரில் ஒரு பெரிய தோல்வி. நீங்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுக்காமல் அவங்க சேராமல் இருந்தால் கூட பரவாயில்ல, கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தும் கட்சிகள் விஜயையோ தாவேகாவையோ நம்பல. ஒரு முதல் கட்சியில ஒரு பெரிய மாற்றத்தை, ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாவேகாவுக்கு இல்லைங்கிறது அதை உணர்த்தினது. இந்த டோர் அடைப்பட்ட பிறகு தாவேகா குறித்த பேச்சுவார்த்தைகளை சோசியல் மீடியால, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தக்க வைக்கிறதுக்காக திரும்பவும் கிளப்பட்ட வதந்தி தான் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது. அதுக்கு 2 தரப்பும் அஃபிஷியலா மறுத்துட்டாங்களே நம்ம கேட்கிற போது, தாவேகா எல்லா பிரச்சனைகள்லையும் நேரடியாக பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்துட்டு அவை வதந்திகளாக ஒரு டூல் கிட் மாதிரியான ஒண்ணுல திரும்ப பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவெளியில் அது உண்மையா இல்லையான்னு ஊடகங்கள் தகவல்ங்கிற அடிப்படையில் மட்டுமே அதை பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த என்டிஏ கூட்டணியில தாவேகா போய் சேருவதற்கான வாய்ப்புகள் ஏன் இல்லை அப்படிங்கிறதோ, பவன் கல்யாண் மாடல் ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வரலைங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். எஸ், இதை நயினார் பதில் சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு நான் என்னோட கருத்தை சொல்றேன். அதாவது அவர்கள் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் அவர்கள் ஏற்கனவே நாங்கள் தனியாக தான் போட்டியிடுவோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரையிலும் எந்த விதமான தகவல் எதுவும் கிடையாது. இல்லை, இதுவரையிலும் எந்த தகவலும் இல்லை. கடந்த 2 நாட்களாக தாவேகா கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில தான் சேரப்போகுது, துணை முதல்வர் போஸ்டிங்கே கொடுக்குற மாதிரி இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு வதந்தி இருக்கு. உண்மையா? நீங்களே சொல்லிட்டீங்க அது வதந்தி அப்படின்னு. நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் பின்னாடி வரேன். ஃபஸ்ட்டு பவன் கல்யாண் மூலமாக விஜயிடம் பேசுதா பாஜக அப்படின்றதே அவங்க பேசுகிறாங்களா இல்லையா, இது எதுவுமே அவங்க தரப்பில் இருந்து, தாவேகா தரப்பில் இருந்து என்ன பதில் வந்திருக்கு, பாஜக தரப்பில் இருந்து என்ன பதில் வந்திருக்கு, அதை வச்சே நம்ம அணுகணும் அப்படின்ற ரீதியில் பாஜகவினுடைய மாநில தலைவர் என்ன சொல்கிறாரு, அவங்க தனித்து தான் களம் காண்போம் அப்படின்ட்டாங்க, நாங்கள் எதுவும் பேசலை அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொன்று, அதற்கப்புறம் அடுத்த கேள்வினா அப்போ பேசலை அப்படின்ட்டாலே அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகணுமா அப்படின்றதுல போக வேண்டாம் அப்படின்றதா. நீங்கள் சொல்கிற மாதிரி இதை பரப்புறாங்களா அப்படின்னா ஆமாம் பரப்புறாங்க. ஆனால் யார் பரப்புறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னன்னா, தொடர்ச்சியாக இங்கே இருந்த, அதாவது மதில் மேல் பூனையாக சில கட்சிகள் இருந்தாங்க. எந்த பக்கம் தங்களுக்கான தேர்தல் ஆதாயம் கிடைக்கும், எங்கே சீட்டோ இல்லை வேற விஷயங்களோ எங்கே கிடைக்கும் அப்படின்றத வச்சு சில கட்சிகள் இறுதியாக முடிவெடுத்தாங்க. அதன் அடிப்படையில் அதற்கு முன்னாடி அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் என்னவா இருந்தது, எங்கெல்லாம் பேசினாங்க அப்படின்றத நீங்களே குறிப்பிட்டீங்க. அப்போது அவர்களுடைய ஆதாயத்துக்காக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க.
இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒரு கட்சி ஒட்டுமொத்தமாக ஒரு 22 24 அப்படின்ற கூட்டணியில் இந்த பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. இதில் இடையில மிக பெரும் பேசுபொருளானது காங்கிரஸ் இந்த பக்கம் போவாங்களா இல்லை தாவேகா தொடர்பாக அவர்கள் தொடர்ந்து சொல்லி வந்த அந்த பேச்சுகள், இதெல்லாம் பார்க்கிறப்போ அதாவது என்னன்னா தாவேகா தனியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இல்லை மக்கள் அவங்களுக்கு என்ன ஆதரவு, இது எல்லாமே இன்னும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் வேறு யாராவது அங்கே போய் சேர்ந்து அவர்கள் நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி இந்த பர்செப்ஷன் இன்னும் இந்த தேர்தல் நேரத்தில் பல கட்சிகள் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று அவங்க பக்கம் எழுந்துடக்கூடாது. இன்னொரு விஷயம் இதில் நான் குறிப்பாக கவனிக்கிறது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அந்த பக்கம் போகுது அப்படின்னு நீங்கள் ஒன்று பரப்புனது மூலமாகவே அவங்க எங்கே அதிமுக பாஜக பக்கம் போயிடுவாங்களோ அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் ஏதோ பரப்பப்பட்டதோ அப்படின்ற ஒரு சந்தேகம். ஏன்னா காங்கிரஸ் இருக்குது அப்படின்னா இப்போ பாஜக பக்கம் என்ன பேச்சுவார்த்தை, அப்போ அந்த பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னா அது வரைக்கும் தனித்தே இருக்காங்க அப்படின்ற ஒரு இதை உருவாக்குறது, அவங்கள அந்த பக்கம் நகல விடாமல் வச்சிருக்கிறதா கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுக பாஜக நம்ம திரும்ப சொல்கிறோம் இல்லையா, தாவேகா பக்கம் யாருமே கூட்டணிக்கு வரலன்னு இங்கே இருந்த பெரும்பாலான கட்சிகள் தாவேகா மனசில் வைக்காமல் இருந்தாங்களா அப்படின்றத அவங்க தான் வாய் திறந்து சொல்லணும், நம்ம அவங்க சார்பில் பேச முடியாது. ஆனால் அதிமுகவில் நம்ம பார்த்துருந்தோம், பார்த்தீங்களா கொடி தெரியுது பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்றதுலேருந்து. ஸோ ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சியும் அவர்கள் மேலே நம்பிக்கை என்ன, அவங்க களத்தில் வேலை பார்த்துருக்காங்களா, இதையெல்லாம் தாண்டி ஒரு வெற்றியை உறுதி செய்யணும் அப்படின்னா ஈவன் தோ அவங்க அன்டெஸ்டடாக இருந்தாலும் அவங்க நம்ம பக்கம் நிற்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க அப்படின்றத கடந்த காலத்தில் அவர்களுடைய பேச்சுகள் நாமளே பல தருணங்களில் அந்த தலைப்பை எடுத்தும் பேசியிருக்கோம். ஸோ தாவேகா கூட கூட்டணி போகக்கூடாதுன்னு நீங்கள் விரும்பாத கட்சிகளே கிடையாது. அதை தாண்டி தாவேகா அந்த பக்கம் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு, இதே மாதிரி நம்ம பல மாதங்களுக்கு முன்னாடி பவன் கல்யாண் அந்த ஃபார்முலா இங்கே என்ன, பவன் கல்யாண் என்ன பண்ணார், இதெல்லாம் கிராஃபிக்ஸோடு நம்ம பேசியிருக்கோம். ஸோ அன்னைக்கும் இதே பேசுபொருளாக இருந்தது, இன்றைக்கும் இதே பேசுபொருளாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாரும் போய் அவங்க விருப்ப மனுவை கொடுத்து அவங்க அந்த வேட்பாளர்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிற வரைக்குமே டில் த லாஸ்ட் இது தொடர்ச்சியாக இங்கே அரசியல் களத்தில் பேசப்பட்டுட்டே இருக்கும். என்னன்னா யார் விமர்சிக்கிறாங்க, என்ன ஆதாயத்துக்காக விமர்சிக்கிறாங்க அப்படின்றதான். இதன் மூலமாக தாவேகாவை இன்னும் பலவீனப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு பார்வையிலிருந்தும் கூட இதை பரப்பப்படலாம். ஏன்னா ஏற்கனவே இங்கே இருக்கவங்க எல்லாரும் பாஜகவோட பி டீம் இல்லையா, சென்ற முறை பாஜகவோட பி டீமாக இருந்தவங்களாம் இன்னைக்கு உங்களுடைய டீம்லேயே இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு கட்சி வரப்போ இங்கே வேற என்ன நரேட்டிவ் செட் பண்ணப்படுது, எந்த ஒரு கட்சி இங்கே வந்தாலுமே அது பாஜகவோட பி டீம், ஆனால் அது அவங்களோட கூட்டணிக்கு போயிருச்சு அப்படின்னா அது திராவிட சித்தாந்தம், திராவிட கொள்கையால் இணைந்த ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. ஸோ அதே மாதிரியான ஒரு சேம் நரேட்டிவ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு களத்தில் அவங்க அரசியல் கட்சியிலேருந்து அவங்க சொல்கிற பதில்களை வச்சு தாவேகாவும் பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லப்படுது, இல்லைனா அந்த பக்கம் கூட்டணிக்கு போயிடுவாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவாக தான் இதை பரப்புகிறாங்களோ அப்படின்றது. நீங்கள் சொல்கிறீங்க தாவேகாலேருந்து பரப்புகிறாங்க அப்படின்னு, கிடையாது. இதன் மூலமாக ஆதாயம் யாருக்கோ அவங்க பரப்புகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனையில் ஒரு 2 பார்வை இருக்குது. என்னென்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி இணைவதற்கு உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வலுப்பெற போகிறது அப்படின்னு பரப்புனவங்களால் யார் பலனடைஞ்சா அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் பலனடைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க போன முறை 25 தொகுதிகள், திமுக கூட்டணியில் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட குறைவான தொகுதியை குறைச்சிக்கங்கன்னு திமுக கேட்க ஆரம்பித்திருக்கிற போது போன முறை போட்டியிட்டதை விட 3 தொகுதிகள் கூடுதலாகவும் ஒரு மாநிலங்களவையும் திமுகவிடம் பெறுவதற்கான ஒரு மோசமான அரசியல் சூழலை உருவாக்கி தாவேகா காமிச்சு காங்கிரஸ் பலன் பெற்றிருக்கிறது. இது ஒரு பக்கம். இப்போ நடக்கிற இந்த பேச்சுவார்த்தையில் நமக்கு எழ வேண்டிய கேள்விங்கிறது, தனது கொள்கை எதிரின்னு அறிவித்த பாஜகவோடு தாவேகா பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகிற போதே இதை எப்படி சார் நீங்கள் நம்புறீங்க? எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அவங்களோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை, ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு தாங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று பேச வேண்டிய தாவேகா தலைவர்கள் கூட்டணி குறித்து நாங்கள் அஃபிஷியலாக பேசும்போது அறிவிக்கும் போது சொல்கிறோம், அது வரைக்கும் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை யூகங்கள் தான் அப்படின்னு தாவேகா தரப்புலேருந்து நிர்மல்குமார் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுங்கிறத ஒரு வதந்தியாக கூட பரப்ப முடியுங்கிற இடத்துல தாவேகா இருக்குங்கிற இடத்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் அவங்களோட பொசிஷன் அது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் அதிமுக மிகப்பெரிய அளவில் பலவீனமாகுது. இந்த பிரச்சனையை, இந்த வதந்தியை தாவேகா பாஜக கூட்டணி உருவாக போவதில்லை, என்னால் உறுதியாக சொல்ல முடியும், உருவாக போவதில்லை. ஏன்னா பவன் கல்யாணோட மாடலுங்கிறது ஒரு பெரிய கட்சியை ஆளுங்கட்சியாக ஏற்றுக்கொண்டு
25லேருந்து 30 தொகுதிகளுள்ள நின்று வெற்றி பெறுகிற ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா விஜய்க்கு இங்கே ஒத்து வராது. விஜயினுடைய தாவேக்கா அவங்க கழகத்தை நிறுவி இருக்கிற ஃபார்ம் பார்க்கும்போது குறைஞ்சபட்சமாக 150 தொகுதிகளிலாவது வேட்பாளர் நிறுத்தணும்னு அவங்களுக்கு கனவு இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணியில் இறைவதன் மூலமாக 20-25 கிட்டத்தட்ட பாஜக காங்கிரஸுக்கு இணையாக தாவேக்காவை கொண்டு வந்து பொசிஷன் பண்ணணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க ரெடி பண்ணது தான் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கா வந்து இணையுங்கிற பேசுவார். இதில் இன்னொரு பக்கம் அதிமுக 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு தோற்ற பிறகு இந்த கட்சி ஆளுங்கட்சியாக வர முடியாதுன்னு ஒரு நரேஷன் உருவாகுது. பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தனித்தனியாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்தாங்கன்னா எப்படி திமுகவை வீழ்த்த முடியும்? ஸோ திமுகவை வீழ்த்துவதற்காக இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னு சொல்லி அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி உருவான பிறகு அந்த பேச்சுவார்த்தையை எழலை. இப்போது இந்த அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சும் கூட, பாமக இணைஞ்சும் கூட, தமிழ் மாநில காங்கிரஸ் இணைஞ்சும் கூட திமுகவை வீழ்த்த முடியாது, இப்பவும் நமக்கு விஜய் வேணும்னு ஒரு இந்த வதந்தியை பரப்புவது என்பது விஜய் வராவிட்டால் அதிமுக தலைமையிலான கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்காகவே இந்த பெர்செப்ஷன் ரெடி ஆகுது. ஆக்சுவலாக இதை விஜய் ரெடி பண்ற மாதிரியே அதிமுகவும் இதை முதல்லையே கிள்ளி எரிஞ்சிருக்கணும். எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகிவிட்டது, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கூட்டணியில் இடம் இருக்கு. ஆனால் இந்த விஜய் கிளைம் பண்ற 40-50 தொகுதிகளுக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை தேர்தல் கடைசி வரைக்கும் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கே விஜய் நம்ம கிட்ட வந்தால் நல்லா இருக்குங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா தேர்தலுக்கு முந்தின நாள் வரை விஜய் இவங்க எதிர்பார்த்து விஜய் வரலைன்னா அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை தோற்க முடியாதுங்கிற ஒரு நரேஷனுக்கு இவங்களே தள்ளுறாங்க. இந்த 2 பையும் பார்க்கும்போது இது ஒரு திட்டமிட்டு பரப்பப்படுகிற வதந்தின்னு நான் நினைக்கிறேன். எஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த திமுக காங்கிரஸ் இதில் இரையானது யார் அப்படின்னு பார்த்தா தாவேக்கு அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலையும் வாய் விட்டோ இல்லை அவங்க ஏதோ கமிட்மெண்ட்டு இது பண்ணியோ எந்த இடத்துலையும் இல்லாமல் இது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் அதுக்கு அவங்க இரையாகலை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இது வதந்தியாகவே இருக்கிறது அப்படின்னாலோ இது வதந்தியாக இருக்குது அப்படின்றத தாண்டி இது தாவேக்க பரப்புதுன்னு இன்னொரு வதந்திக்கு மேலே வதந்தி அப்படின்றதையும் இதில் புரிஞ்சுக்க முடியுது. எஸ், இது வதந்தியாகவே இருந்தாலும் அது தாவேக்க பரப்புதுன்னு அதுக்கு மேலே இன்னொரு வதந்தி கட்டுறோம் இல்லையா? அடுத்து அழுத்தத்துக்கு ஆளாக என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் வந்து பவன் கல்யாண் ஃபார்முலா அதுக்கு இவர் ஆளாக மாட்டார், ஒர்க் அவுட் ஆகாது அப்படிலாம் கிடையாது. என்னதான் அழுத்தம் இருந்தாலும் அதுக்கு அவங்க ஆளாகாமல் இருக்காங்க அப்படின்றது தான் இப்போ கடந்த பல மாதங்களாகவே நிர்மல்குமார் பேசுகிறப்பே சொல்லியிருந்தாரு. 8 மாதமாக இதை தாங்க கேட்குறீங்க, 8 மாதமாக நாங்களும் பதில் சொல்லிட்டு இருக்கோம், இதுக்கெலாம் நாங்கள் ஆளாக மாட்டோம், அந்த அழுத்தத்தை எல்லாம் தாண்டி தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம், மக்கள்கிட்ட நாங்கள் சொன்னதை காப்பாற்றணும் அப்படின்றதான் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றதையும் அவங்களே சொல்கிறாங்க. இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, அதிமுக பாஜக இந்த தனித்தனியாக இருக்குன்னா கடந்த கால வரலாறுகள்லாம் பார்க்குறோம், யார் தனியாக நின்று அவங்களால சாதிக்க முடியும், யார் தனியாக நின்று ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்றத கடந்த கால ரிசல்ட்ஸ் பேசியிருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா இந்த முறை தேர்தலில் தனியாக மட்டும் இல்லை, 20 கட்சி குறைவாக நின்று கூட நம்மளால் எதையும் பண்ணிட முடியாது அப்படின்ற இடத்துல ஆளும் தரப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். 1-2 ஊரில் இருக்க எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு தான், அதாவது என்னென்னா ஒரு களம் உருவாகிருக்கு, 3ஆம் நாளாக இருக்குது அப்படின்னாலும் கூட எந்த பலத்தோட நம்மளை நம்பி நாம் களத்தில் இருக்கோமா அப்படின்றது இருக்குல்ல. ஸோ நம்மளையும் தாண்டி இத்தனை பேர் இருந்தால் தான் நம்மளையே தூக்கி நிப்பாட்டிக்க முடியும் அப்படின்ற இடத்துல இருக்கனால அது வந்து அவங்களுக்கு தனியாக நின்று சாதிக்க முடியாது அப்படின்றத அவங்களோட நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் இந்த பக்கம் தாவேக்கு அவங்க தரப்பில் இருந்து சொல்கிறது, நாங்கள் அறிவித்தோம், அது கொள்கையாக எங்களுடைய கட்சி நிலைப்பாடாக ஒரு விஷயத்தை அறிவித்தோம். ஆனால் இன்னைக்கு களத்தில் எல்லா இடத்துலையும் பேசுபொருளாக மாறி எல்லா கட்சிகளும் அவங்களுக்கான இடங்களை கேட்குறப்ப மாறினது காரணமே அது தாவேக்காவாக தான் இருந்திருக்கு. தாவேக்கா அவர்களை நம்புகிறாங்களோ இல்லையோ அதை தாண்டி தொண்டர்களையும் மக்களையும் நம்புகிறாங்க, அதனாலேயே நாங்கள் தனியாக வரோம் அப்படின்றதையும் அவங்க பேசுகிறாங்க. இன்னொன்று, அதிமுகவை பலவீனப்படுத்துறதுன்னா இங்கே யார் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தால் பாஜகன்னு கை காமிச்சு யார் அதிமுக பலவீனப்படுத்திட்டு இருக்கா? அது திமுக தான் அந்த நரேட்டிவாக செட் பண்ணிட்டு இருக்காங்க. களத்திலே இல்லாத பாஜகவை கை காமிச்சு பாஜகன்னு வளர்த்து விடுறதே அவங்க தான். அதையும் தாண்டி அதிமுக இங்கே இருக்கக்கூடாது, இல்லாமல் போகிறது, ஒரு பொய்யான அக்கறை இருக்கிறது போல் பல நேரங்களில் பேசினாலும் அதிமுகவை பலவீனப்படுத்தி பாஜகவை மேலே எழுப்பி வச்சு பேசுகிறதே திமுக தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்கே யாருமே எதிர்பார்க்காமல் இருக்காங்களா அப்படின்னா ஒரு கட்சி 20 கட்சிகளோட கூட்டணி வைக்கிறப்போ இன்னொரு கட்சி தாங்கள் ஏற்கனவே பலமாக இருக்கிறோம் இன்னும் எக்ஸ்ட்ரா பலமாக்குனா அது கண்டிப்பாக எதிர்த்தரப்புக்கு கடும் அடியாக அமையும் அப்படின்றப்போ அவங்க தரப்பில் பேசுகிறதுலையும் ஒரு அரசியல் கட்சியாக அதை தப்பாக நான் பார்க்கல. எஸ்.